வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஜாக் 007. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை தி டவர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த கேம் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பறக்கணும். அதுதான் இந்த கேமோட கான்செப்டே. ஓகேவா கைஸ், இது வந்து பறக்கணும், பறக்கிற கேமு. இன்றைக்கி நம்ம கூட விளையாட யாருமே வரலை, ஏன்னா எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம கோம்பு ஊருக்கு போயிட்டா, டியாமரன் ஊருக்கு போயிட்டா. அவளுக்கு நான் டியாமரனுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் கைஸ், சிட்டுக்குருவின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் அவளுக்கு. ஏன்னா டியாமரன் கூப்பிடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவள் சிட்டுக்குருவின்னு வச்சு விட்டேன். ஸோ இது வந்து நான் எப்படி வாங்கினேன்னா காசு கொடுத்துல வாங்கலை. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வந்து என்னமோ கிளைம் ஃப்ரீன்னு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு வாங்கினேன். நல்லா ஸ்பீடாக போதும். ஆனால் நீங்கள் திரும்பி லீவ் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா அது போயிடும். அது ஏன்னு எனக்கே தெரியாது. நானே ஏதோ தானமோ ஓடின்ட்டுருக்கேன். ஏதோ தானும் ஓடினாலும் ஓடிட்டே போயிட்டுருக்கலாம். இதிலே வந்து நிறைய வேர்ல்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டுகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐயோ இது வேறு ஒன்று ஏடா தானும் போனால் ஐயோ உண்டை உடஞ்சி. அது ஏன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கரெக்டாக விழாமல் அவுட்டாகவும் போய்ட்டுறேன். ஆனால் வீடியோ எடுக்கும்போது தான் ஐயோ சோப்பா. ஐயோ இது வேறு இந்த பாக்ஸ் தாங்க எனக்கு கொட்டு பேர்த்துது. கரெக்டாகவே போக முடியல. இதை எடுத்துடுவோம். இதனால தான் நம்ம அவுட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். நம்ம ஓடும் போது வேணால் வச்சுக்கலாம். குதிக்கும் போது ஏகோ தானோன்னு எங்கேயோ போய் விட்டுடுது இது. கைஸ் வந்தாச்சு பாதி தூரம் வந்தாச்சு. அங்கே இருக்குது, இன்னும் பாதி தூரம் அங்கே இருக்குது. கொஞ்சோண்டு முடிச்சிருக்கோம். ஐயோ பார்த்து போவோம். ஓகே, இங்கே தான் நம்ம உஷாராக இருக்கணும். அந்த அப்படியே கர்வ் பண்ணி வந்து ஐயோ கரெக்டாக மேலே போய் நின்று கரெக்டாக அதான் சொல்லி முடிக்கல. கரெக்டாக மேலே. ஓகே, நம்ம இதை எடுத்துடுவோம். ஓகே காய், நம்ம கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு அதே கற்றுக்கும். ஆக்சுவலாக கிராவிட்டி கோலும் இருக்கும் இதில். அதை நம்ம வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம். நான் இன்னும் நல்ல கேம்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் அப்லோட் பண்ணலாமா வேணாமா நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன்னும் இது half away தேர். ஓகே, இன்னும் பாதி தூரம்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், டக்குன்னு போவோம். நம்ம கூட யாருமே இல்லை, அதனால தான் நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். நம்ம கூட இந்த டியாமரன் கோம்பு இருந்தாங்கன்னா அவுட் ஆகி நம்மள அவுட் ஆகி வைப்பாங்க. அவுட் ஆகிட்டு சொல்லி நம்மளை அவுட் ஆக வச்சுக்கலாங்க. நம்மளே தனியாக வந்தால் நம்மளே முடிச்சுக்கணும் போல. நானே ஒரே ஒரு வாட்டி தான் அவுட் ஆனேன். இந்த கோம்பு டியாமரன்லாம் இருந்தால்
ஆனால் கொஞ்சம் பேச கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இதான பேசிக்கிட்டே இருப்பாங்க தொலை. ஆக்சுவலி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் வருது நல்லா. ப்ராக்டிஸ் பண்ணாமல் விளாட்ணுன்னா தகிரிடும் தான். ஐயோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பொறுமையாக இப்படி போனால் போயிடலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இப்போ அவுட் ஆனால் வரலாம். சோழி முடிஞ்சுது. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். பார்த்துக்கோங்க. நடுவில் வேறு மரத்தை வேறு கட்டி வச்சுருக்காங்க பைத்துக்காரன். கைஸ் அவ்வளோதான் வந்துட்டு போல மேலே. ஐயோ என்னது இது இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு? என்ன கைஸ் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம்? ஒருவேளை இதை வச்சு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோமா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பார்த்தோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ போடலான்னு இருக்கோம் ஹாரராக. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நம்ம கமெண்ட்ஸில் பண்ணிப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. டாடா, பாய், லவ் யூ ஆல்.